ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படியே மெக்கானிக் மோட்லேருந்து விவசாய மோடுக்கு மாறி இருக்குது கொஞ்சமாக. ஏன்னா நம்ம ஒரு பர்சனல் ஒர்க்கும் பார்த்து ஆகணும். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து மெக்கானிக்கு, என்னோடய பர்சனல் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதை பாருங்கள், இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. எல்லாமே மரவள்ளி கிழங்கு போட்டிருந்தது. சத்தம் கேட்குமான்னு தெரியல, ஏன்னா டிராக்டரோட இன்ஜின் சத்தம், அப்புறம் அது இல்லாமல் மல்ச்சர் ஏதாவது ஒரு பக்கம் ஓய், அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா குடுங்கியாச்சு. இது அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இது ஹார்வெஸ்டிங் டைம் முடிஞ்சுது. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அகைன் அதாவது ரீஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திரும்ப வைக்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு வைக்கிறதுக்கோசரம் வந்துட்டு எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு இருக்குதுங்க. இது பாருங்கள், இது எப்படின்னாக்க இப்போ மரவள்ளி கிழங்கு பிடுங்கியாச்சு. பிடுங்கி இதெல்லாம் கோலுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதெல்லாம் கோலுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஊருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது எங்கள் ஊரில் கோலுன்னு சொல்லுவாங்க. இந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, காய வச்சு நல்லா காய விட்டு குட்டாங்குட்டானா போட்டு நல்லா சேர்த்து இது விட்டுருவாங்க. ஏன்னா அதாவது தீ வச்சுருவாங்க. தீ வச்சா என்ன ஆகுனாங்க, எல்லாம் எரிஞ்சு நமக்கு விதை குச்சிக்கு, அதாவது விதைக்கு அடுத்த போகத்துக்கு தேவைங்கிற எடுத்துக்கிட்டு இந்த போகத்துக்கு மற்ற மிச்ச வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி தீ வச்சுருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, டெக்னாலஜி டெவலப் ஆகி மிஷினில் போட்டு காட்டுக்கே திரும்ப அது வந்துட்டு உரமாக, அதாவது இயற்கை உரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது மல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஷினு மல்ச்சர்னு சொல்லுவாங்க இது பேருங்க. இந்த மல்ச்சரை வச்சு அடிச்சுடுறாங்க. அடிச்சுட்டு என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வயலுக்கே உரமாக கிடச்சிருது. அப்பா பாருங்க, அடித்து மல்ச்சர்லேருந்து அடித்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது மல்ச்சர் என்ன பண்ணணும் அப்படி, இது வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 வருங்க இந்த மல்ச்சரு. இது மேஷியோ ஒரு கம்பெனி, இதில் லிம்கன் ஒரு கம்பெனி இருக்குது. இந்த 2-3 கம்பெனி இருக்குதுங்கிறாங்க. பட் இதில் மேஷியோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இது வந்து எங்கள் மாமனாரோடது, அதை அவருக்கு வாங்கி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் மேட்ச் வந்து சூப்பராக இருக்குமாங்க. சூப்பராக தூளாக்கி வேற அளவு தூளாக்கி இல்லைங்க. இதெல்லாம் நச்சுன்னு தூளாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம ஒரு 2-3 நாள் விட்டுட்டு 9 பாயிண்ட் கலப்பை போட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா, அதாவது ரொட்டேட்டர் போட்டு ஓட்டணும். ரொட்டேட்டர் போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 9 பாயிண்ட் கலப்பை போட்டு ஓட்டணுங்க. பாருங்க, ரைட்டுங்க. அப்புறம் இந்த டிராக்டர் வந்து நம்ம புதுசாக எடுத்திருக்கோம். இது வந்து மஹிந்திரா 585 4-wheel டிரைவு. இதை பற்றி கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனு, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, அப்புறம் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, இது எல்லாமே நான் சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம இந்த வண்டிக்கு ஒரு ஓனர்